ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம்னா கழுகுமலையில் உள்ள கழுகாசலமூர்த்தி கோயிலுக்கு தான் இப்போ வந்திருக்கோம். வாங்க உள்ளே போகலாம். பார்த்தீங்களா, என்ட்ரன்ஸே சூப்பராக இருக்குது. வாங்க உள்ளே போய் பார்க்கலாம். நான் பின்னாடியே வரேன், எங்கள் அண்ணனும் எங்கள் அம்மாவும் முன்னாடியே போகிறாங்க. எங்கெங்கேயோ சுற்றி எப்படியோ கழுகுமலை கழுகாசலமூர்த்தி கோவிலுக்கு எப்படியோ நாங்கள் வந்து சேர்ந்துட்டோம். பஸ்ஸில் ஒரே சுற்ற விட்டுட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் கடைசியாக உச்சிக்கால பூஜைக்கு தான் நாங்கள் கரெக்டாக வந்தோம். எங்கள் அம்மா நெய் விளக்கு போட்டாங்க. நாங்கள் அப்படியே லைன் பார்த்தீங்கன்னா எவ்வளோ கூட்டமாக இருந்துச்சு. நட சாத்த தான் போகிறாங்க. உச்சிக்கால பூஜைக்கு தான் நாங்கள் வந்திருந்தோம். பார்த்தீங்களா எவ்வளோ கூட்டமாக இருக்குது. இதில் எப்படி தான் உள்ளே போகிறோம். அந்தளவுக்கு ரொம்ப கூட்டம் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். இப்போ முன்னாடி பிள்ளையாரும் ஒரு சாமியும் இருந்தாங்க. மயில் பார்த்தீங்களா முருகருக்கு நேராகவே இருந்துச்சு. உள்ளே வீடியோ எடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. வெளியே அந்த கூட்டத்தில் நின்று இங்கேருந்து லைட்டாக கொஞ்சம் தரிசனம் காட்டுவார். இந்த கோவிலோட சிறப்பு என்னன்னா, முருகர் மேற்கு பக்கமாக அமைந்திருப்பார். அகஸ்தியர் வணங்கிய கோவில் என சொல்றாங்க. முருகர் பொதிகை மலையை பார்த்து இருக்கிறாரு. முருகர் இதுலயே ஸ்பெஷாலிட்டி என்னன்னா, முருகர் மயில் மேல அமர்ந்திருப்பார். வர்ற வழியிலேயே நிறைய கோவில்கள் இருந்துச்சு. வாங்க இன்னொரு இடத்துக்கு போகலாமா? இது பார்க்கு. நிறைய பசங்க விளாண்டுக்கிட்டு இருந்தாங்க. அப்புறம் நாங்கள் ஐஸ்கிரீம் வாங்கினோம். அந்த வெயிலுக்கு ஐஸ்கிரீம் சாப்பிட்டு தான் ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே மலை மேலே ஏறணும். நான் வெண்ணிலா ஃப்ளேவர் வாங்கினேன். எங்கள் அம்மா கோனைஸ் வாங்கினாங்க. எங்கள் அண்ணன் ஸ்ட்ராபெரி ஃப்ளேவர் வாங்கினான். பாதி பேர் ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு இருந்தாங்க. நாங்கள் அப்படியே 12 மணி உச்சி வெயில் அதில் தான் நடந்தே போகணும். வாங்க மலை மேலே ஏறுவோம். இது ஏதோ ஒரு கொலை மாதிரி இருந்துச்சு. அதுலேயும் ஒரு சின்ன கோவில் இருந்துச்சு. அதான் என்னதுன்னு தெரியல. இப்போ எங்கே போக போகிறோம்னா, தமிழ்நாட்டிலேயே சிறப்பம்சமாக வெட்டுவான் கோவிலை பார்க்க போகிறோம். வாங்க போகலாம். போகும்போது எங்கள் அண்ணன் ஐஸ்கிரீமை நான் சாப்பிட்டுக்கிட்டே அப்படியே படியேறி போனோம். அங்கே நிறைய கம்பிலாம் வச்சுருந்தாங்க. முதியோர் வரும்போது அந்த கம்பியை பிடிச்சிட்டே வர்றதுக்கு சேஃபாக இருந்துச்சு. இந்த மரத்துக்கடியில் என்னடா இருக்கும் அப்படின்னு போய் பார்த்தா ஒரு குட்டி சிவன் இருந்தார். அது அழகாக இருந்துச்சு. இங்கேருந்து பார்க்க நிறைய ஊராக தெரிஞ்சிச்சு. 10 பேர் செல்ஃபிலாம் எடுத்துகிட்டு இருந்தாங்க. அதுக்கடுத்து ஒரு வாட்ச்மேன் அங்கே இருந்தார். அந்த வாட்ச்மேன் கேட்டை திறந்தோடனே நாங்கள் வெட்டுவான் கோவிலை பார்க்க உள்ளே போனோம். 25 அடி ஆழமுள்ள ஒரு இடத்த செதுக்கி அதில் பார்த்தீங்கன்னா அந்த வெட்டுவான் கோயிலை செதுக்கியிருக்காங்க. இந்த கோவில் முழுமையடையாமல் இருக்கிறதுக்கு காரணம், கிபி 8ஆம் நூற்றாண்டில் பாண்டிய பராந்தர நெடுஞ்சடையன் என்ற மன்னன் இந்த கோவிலை கட்டினார். இந்த மன்னன் இறந்து விட்டதால் இந்த கோவில் முழுமையடையாமல் இருக்கிறது. இந்த கோயிலுக்கு இன்னொரு பேரும் சொல்கிறாங்க. அது என்னென்னா ஒற்றைக்கல் கோவில்னு. இது வந்து ஒரே கல்லில் இந்த பாறையை குடஞ்சி இந்த கோவில் கட்டப்பட்டது. இதில் எல்லோரும் செல்ஃபியில் எடுத்துக்கிட்டு இருந்தாங்க. செல்ஃபி எடுத்தோன்னே இந்த வெட்டுவான் கோவிலோட சிறப்பு அம்சம் என்னன்னா, மேலிருந்து கீழாக இந்த கோவிலை கட்டப்பட்டது. மேலே ஒரு சாஸ்தா கோயில் இருக்குன்னு சொன்னாங்க. அங்கேயும் போய் பார்க்கலாமேன்னு போன கால் வேற வெளிச்சது. கொஞ்ச நேரம் உட்காந்துக்கிட்டோம். இங்கே சுடலை மாடசாமி என்ற கோவில் இருந்துச்சு. இது பேச்சியம்மன் இருந்துச்சு. அப்புறம் சாஸ்தா இருந்துச்சு. இந்த கோவிலில் மகா சிவராத்திரிக்கும் பங்குனி உத்திரத்துக்கும் ரொம்ப விசேஷமாக ரொம்ப கூட்டமாகவும் இருக்குமா. அங்கே உள்ள பூசாரி எங்களுக்கு சொன்னார். இந்த சாமி தான் பேச்சியம்மன். இந்த சாமியும் நல்லா வழிபட்டுட்டு இங்கே சொடலை மாட சாமி இருந்துச்சு. அந்த சாமியும் நல்லா வழிபட்டுட்டு அப்படி நம்ம சாஸ்தாவையும் போய் பார்த்தரலான்னு சாஸ்தாவையும் போய் பார்க்கறதுக்கு வாங்க போகலாம். இதுதான் பெரிய ஆளி. இந்த கோயிலோட முன்னாடி இருந்தது பெரிய ஆளி. வாங்க உள்ளே போகலாம். இங்கே முன்னாடி நந்தி இருந்துச்சு. வாங்க இப்போ உள்ளே போகலாம். இங்கேருந்து பார்க்கவும் அங்கேயும் ஒரு பாறை இருக்குது. இது சாஸ்தா. இந்த சாஸ்தாக்கு பக்கத்தில் ஒரு நந்தியும் அதுக்கு பின்னாடி ஒரு யானையும் இருந்துச்சு. இந்த கோயிலோட பக்கத்தில் இந்த இடத்த சுற்றி பார்க்கும்போது ஒரு ஆட்டாங்கல் இருந்துச்சு. பெரிய பாறை. நிறைய பேர் வந்துட்டும் இருந்தாங்க.
இந்த பாறையில் நிறைய பேர் எழுதியெல்லாம் வச்சுருந்தாங்க. மேலே ஒரு சாமி இருக்காங்க. அவங்களையும் பார்க்கலான்ட்டு போனோம். எங்கள் கூட வந்தவங்க எல்லோரும் டயர்ட் ஆகிட்டுன்னு எல்லோரும் கீழே போயிட்டாங்க. நாங்கள் மட்டும் தான் எப்படியாவது மேலே உள்ளவங்களையும் போய் பார்க்க போகணுன்ட்டு போனோம். வாங்க அதில் ஏறி போகலாம். பார்த்தா இப்போ 2, 3 இது கல்லுலாம் உடஞ்சி இருந்துச்சு. இதெல்லாம் பார்த்து தான் நாங்கள் ஏறி போனோம். பயமாக இருந்துச்சு. அப்படி இருந்தால் நாங்கள் எப்படியாவது இந்த சாமியை பார்த்துறேன்னு சொல்லிட்டு மேலே அப்படியே ஏறி போய்கிட்டே இருந்தோம். எங்கள் அண்ணன் சீக்கிரமாக அப்படியே ஏறி போய்கிட்டே இருந்தோம். நம்மளுக்கு டயர்டாகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். நான்லாம் உட்காந்து ஏறி தான் ஃப்ரெண்ட்ஸ் நான்லாம் போனேன். மெதுவாக தான் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள்லாம் போனோம். யாருமே வரலை. நாங்கள் மட்டும்தான் எப்படியாவது அவரை பார்த்துடணுன்னு மேலே ஏறி போனோம். எங்கள் அம்மாலாம் மெதுவாலாம் வந்துட்டு இருந்தாங்க. நானும் அப்படியே உட்காந்து மூச்சு வாங்கிக்கிட்டே இருந்துச்சு. உட்காந்து அப்படியே மெதுவாக மேலே ஏறி போனோம். போக ஸ்டெப்ஸ் எல்லாம் நல்லா தான் ஃப்ரெண்ட்ஸ் இருந்துச்சு. நீங்களும் போனீங்கன்னா கண்டிப்பாக போங்க. இந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் பார்த்து ஏறி போங்க ஃப்ரெண்ட்ஸ். நாங்களும் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் அந்த கோயிலுக்கு வந்தது இல்லாட்டி நீங்களும் வாங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த படி முடியாதா நினச்சிக்கிட்டே போனோம் ஃப்ரெண்ட்ஸ். போய்கிட்டே இருக்கோம். ஆனால் இங்கேருந்து பார்க்குறதுக்கு ஊர் எல்லாமே சின்னதாக தெரிஞ்சிச்சு. அங்கே பார்த்தா ஒரு கோவில் மணி இருந்துச்சு. என்னடான்னு பார்த்தா நம்ம உச்சி பிள்ளையார். போகிற ஸ்பீடாக ஓடியே நாங்கள் போனோம். உச்சி பிள்ளையார்கிட்ட வந்துட்டோன்னு இங்கேருந்து பார்க்க எல்லா ஊரும் சின்னதாக தெரிஞ்சிச்சு. சூப்பராக இருந்துச்சு. நாங்கள் தான் மேலே வேற ஏறி வந்திருக்கோம். அதே எங்களுக்கு பெரிய சந்தோஷமாக இருந்துச்சு. அப்படியே அந்த படியில் சாஞ்சிட்டு எப்படியா அந்த கோயிலுக்கு வந்து சேர்ந்துட்டோம் அப்படின்னு. அந்த பிள்ளையார் பார்க்க அழகாக இருந்தார். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. எங்கள் அண்ணன் ஒரு ஃபோட்டோ எடுத்தான். நானும் ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கிட்டேன். அப்புறம் கீழே அப்படியே இறங்கி வந்தாச்சு. இங்கே 8 விநாயகர்னு ஒரு விநாயகர் இருந்தார். ரொம்ப பெருசாக இருந்தார். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அது பக்கத்தில் ஒரு ஆஞ்சநேயர் கோயில் இருந்தார். எனக்கு ஆஞ்சநேயர்னால் ரொம்ப பிடிக்கும். அந்த ஆஞ்சநேயரையும் கும்பிட்டுட்டு அப்படியே நேராக அப்படியே போய்க்கிட்டே கீழே இறங்கி வரும்போது பார்க்கில் நிறைய பேர் விளையாண்டுக்கிட்டு இருந்தாங்க. எங்களால் விளையாட தான் ஃப்ரெண்ட்ஸ் முடியாது. சரியான பசி, ரொம்ப டயர்டு. சாப்பாடு கொண்டு வந்து அங்கே உட்காந்து சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும். இந்த இடத்துல நிறைய சுற்றி பார்க்குறதுக்கு நிறைய இடமும் இருக்கும். நீங்கள் கோயில்பட்டி வந்தால் 1/2 hour தான் ஃப்ரெண்ட்ஸ் ஆகும். நீங்கள் கழுகுமலைக்கு வந்து இந்த கோவிலையும் பார்த்த மாதிரியாச்சும் மைண்டு ரிலாக்ஸ் ஆன மாதிரி இந்த மலையில் ஏறிட்டு வந்துடலாம். இந்த கோவில் சக்தி வாய்ந்த கோவில் என சொல்லியிருக்காங்க. கழுகுமலை முருகன் ஆசீர்வாதம் எல்லாருக்கும் கிடைக்கட்டும்.